நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு, துவக்கி வச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி, கடந்த தேர்தல் போது அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை பற்றி தான் ரொம்ப முக்கியமாக பேசினார். அதை பற்றி கூட இன்றைய பேச்சில் அவர் முக்கியமாக கோடிட்டு காட்டினார். இந்த நிலையில் சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் என்பதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏராளமான பற்றாக்குறை, அதாவது ஆயிரக்கணக்கான காலியிடங்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட சிறப்பு திட்டங்களால் ஏற்கனவே இருக்கிற போலீஸாருக்கு கூடுதல் பணிச்சுமை தான் இருக்கும். அதனால இது மாதிரி புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் போது அதற்கான போலீஸ் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஒரு சில நாட்களாக ஊடகங்களில் வெளிவந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் அதையெல்லாம் அறிந்து கொண்டு இன்றைக்கு இந்த விழாவில் பேசும்போது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் என்பது என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான திட்டம் என்று அறிவித்ததோடு இதற்காக 2500 புதிய போலீஸ் பணியிடங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. பேர் வச்சியே சோறு வச்சியா அப்படின்னு ஊரில் கேட்போம். அதே நேரம் பேர் மட்டும் வைக்காம அதுக்கு உண்டான உட்கட்டமைப்புகளையும் வலிமைப்படுத்துகிற அறிவிப்பையும் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்கிறார். அது வரவேற்க தகுந்த ஒன்றாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் போலீசார் மத்தியில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட வைத்திருக்கிறது. இன்னொரு வேலையை நம்மள்ட்ட சேர்த்துருவாங்களோ என்ற அந்த நிலையில் இல்லை 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருப்பது போலீசாருக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.